அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசு ஊழியர்கள் தான் தமிழக அரசு அறிவிக்கும் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் பாலமாக இருந்து வருகிறார்கள். எனவே அரசு ஊழியர்களுக்காக பல திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக அகவிலைப்படி உயர்வு, ஊதிய உயர்வு, மருத்துவம், அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. இருந்த போதும் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பலமுறை காத்திருப்பு போராட்டத்தையும் அறிவித்தனர். இதனை அடுத்து பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயவும் மாநில அரசின் நிதி நிலைமை, பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தத்தக்க மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டது. இந்த குழு அரசு பணியாளர்கள் சங்கங்களுடன் பல கட்டங்களாக ஆலோசனைகள் நடத்தியதோடு LIC மற்றும் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடனும் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி இடைக்கால அறிக்கையை கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்தது. இந்த நிலையில் ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான குழுவின் இடைக்கால அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்களில் எது அரசு மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது தொடர்பாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதை ஆய்வு செய்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து டிசம்பர் இறுதிக்குள் ககன்தீப் சிங் பேடி குழு தனது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அரசு ஊழியர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக ஓய்வூதிய கொள்கை குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிடுவார் என்று அரசு ஊழியர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது.